நீண்ட தீமையாவும் நீக்கு சோகமளித்து ஆண்டு முழுதும் காத்த ஆண்டவனை என்னாலும், ஆண்டு முழுதும் காத்த ஆண்டவனை என்னாலும் மறவாதே மனமே தேவ சுதனை, மறவாதே மனமே தேவ சுதனை, மறவாதே மனமே தேவ சுதனை. வசனம் பிரதிவசனமாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 65. வசனம் 1 நான் வாசிப்பேன். 2 முதல் 4 வரை சபையாராகிய நீங்கள் வாசிக்க வேண்டும். வசனம் 5 முதல் 8 வரை நான் வாசிப்பேன். வசனம் 9 13 வரை சபையாராகிய நீங்கள் வாசிக்க வேண்டும். நீங்கள் மாத்திரம் வாசிக்க வேண்டிய வசனங்கள் 2 முதல் 4, 9 முதல் 13. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் கலிகூற பண்ணுகிறீர். பிதாவே, பகிர்ந்து கொள்ள போகிற வார்த்தைகள் கர்த்தர் நாமத்தில் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு கிருபை செய்தருளும். இந்த சங்கீதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் வல்ல பிதாவே, ஆமென். 65ஆம் சங்கீதத்தை தேவ நாமத்தின் மகிமைக்கென்று ஜெபத்தோடு கூட தெரிந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த 28ஆம் தேதி அன்று 64 வருடங்கள் முடிந்து 65ஆம் ஆண்டு துவங்குகிறது. பொதுவாகவே எந்த வருடம் முடிந்து எந்த வருடம் துவங்குகிறதோ அந்த சங்கீதத்தை பகிர்ந்து கொள்கிற பழக்கங்கள் சில ஆண்டுகளாக நான் செய்து கொண்டு வருகின்றேன். இன்றைக்கி நாம் 65ஆம் சங்கீதத்தை பார்க்க இருக்கின்றோம். ஜெபத்தோடு மாறி மாறி வாசிக்கும் போது சங்கீதத்தை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். இதனுடைய பின்னணியை நான் சுருக்கமாய் சொல்லட்டும். யோசுவா என்கிறதான மோசேக்கு அடுத்து ஜனங்களை நடத்தின தலைவர் யோசுவா என்பவர் ஒரு தளபதியாக காணப்பட்டவர். இந்த யோசுவா ஒரு தவறு செய்தார் என்று யோசுவா 9ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. கிபியோனியர் என்கிற ஜாதியாரிடத்திலே தேவன்கிட்ட கலந்து ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்காதபடிக்கு, தேவனிடத்தில் ஆலோசனை பெறாதபடிக்கு அவசரப்பட்டது நிமித்தமாக கிபியோனியரோடு கூட உடன்படிக்கை செய்து விட்டார்.
கிபியோனியர் எனப்படுகிற அந்த ஜாதியார் வெகு தூரத்திலிருந்து வந்ததாக தங்களை காட்டிக் கொண்டார்கள். ஆனால் அத்தனையும் பொய்யான காரியங்கள். பிறகுதான் யோசுவாவுக்கு தெரிந்தது. உடன்படிக்கை செய்த பிறகு அவர்கள் தூரத்தில் இருக்கிற ஜாதி அல்ல, பயத்தால் அப்படி செய்தார் என்று விளங்கி கொண்டவர் வேறு வழியின்றி உடன்படிக்கை காப்பாற்ற தாங்கள் அந்த கிபியோனியரை ஒன்றும் செய்ய போவதில்லை என்று உடன்படிக்கை செய்து விட்டார். வருடங்கள் கடந்தன. ஆனால் இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலே சவுல் என்கிறவன் சில மடத்தனமான காரியங்களை செய்தான். சவுல் ஆட்சிக்கு வந்த பொழுது கிபியோனியர் ஜாதியை வேண்டுமென்று பழிக்கு பழி வாங்கும் வண்ணமாக துன்புறுத்தினான். பலரை சாகடித்தான், உபத்திரப்படுத்துகிற காரியத்தை செய்தான். இதை கர்த்தர் மனதில் வைத்திருந்தார். நடந்தது என்ன தெரியுமா? சவுலிடத்தில் கர்த்தர் இந்த காரியத்தை விசாரிக்கவில்லை. ஆனால் அதே தேவன் தாவீதினுடைய ஆட்சி முடியும் நாட்களில் விசாரிக்க ஆரம்பித்தார். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் ஏற்பட்டது என்று 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை நாம் படிக்கும்போது இப்படி எங்கு வாசிக்கின்றோம். வாசிக்கலாம், கேட்போம். 2 சாமுவேல் 21 முதல் 2 வசனங்கள். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். கவனிங்க, யாசர் ஜெபக்குழுவில் வைத்து தான் ஜெபிக்கும் போது இதற்கான விடையை பெற்றதாக எபிரெய மொழியிலே அர்த்தப்படுத்துகிறார்கள். அந்த காலத்து ரபிகள் போதித்த விதமும் அதுதான். தாவீது யாசர் ஜெபக்குழுவின் உதவியை நாடினார். 3 வருஷம் ஓயாத பஞ்சம் ஏன் வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சவுல் செய்த பாவத்து நிமித்தம் நான் பஞ்சத்தை அனுப்பி இருக்கிறேன். இதை கேட்பதற்கு வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். தகப்பன் செய்த பிள்ளைகளுக்கு பாவத்திற்காக பிள்ளைகள் பாதிக்கப்பட வேண்டாம், அவனவன் தன் பாவத்திற்காக பாதிக்கப்படலாம் என்று கர்த்தர் பிரமாணத்தில் கூறியிருக்கிறார். அப்படி இருக்க சவுல் நாட்களில் நடந்த இந்த அக்கிரமத்திற்காக தாவீதின் ஆட்சி முடியும் போது கர்த்தர் ஏன் தலையிட்டார் என்று கேட்கிறார்கள். ஒன்று கவனியுங்கள். நாம் சில சமயத்திலே தகப்பனார் செய்த காரியங்களுக்கு அவர் பிள்ளைகளை பழிவாங்க நினைக்கிறோம். இதைத்தான் கர்த்தர் நீ செய்யாது என்று சொன்னார். ஆனால் உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் 10 கட்டளைகளில் ஒன்று கர்த்தர் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன? பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பழி வாங்குகிற தேவனாக இருக்கிறார். அப்படியான அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் எதையும் எப்படியும் செய்வார். நமக்கு அப்படி செய்வதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கிறதில்லை. சவுல் தன் வாழ்க்கையில் செய்ததான அந்த தவறுக்காக வேண்டி தாவீதை நாட்களில் ஓயாத பஞ்சம் ஏற்பட்டது. பாருங்கள், யோசுவா செய்த உடன்படிக்கை 500 ஆண்டுகள் முடிந்து விட்டன. 500 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் அதை விசாரிப்பதற்காக 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் ஓயாத பஞ்சத்தை கொடுத்தவராக இருக்கின்றார். ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் ரகசியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். தாவீதை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களை கர்த்தர் அடக்கிவிட்டார். ஆனால் உள்நாட்டுக்குள் எருசலேமுக்குள் 7 எதிரிகள் இருந்தது தெளிவாக சரித்திரத்தில் இருக்கிறது. அதில் 2 எதிரிகள் யார் என்றால், சவுல் இன்னொரு பெண்மணிக்கு தன் மனைவி அல்லாத ஒருவளுக்கு பெற்று கொடுத்த 2 குமாரர் தாவீதை பழிவாங்க துடித்து கொண்டிருக்கிறார்கள் பென்யமீன் கோத்திரத்தில். மற்றும் சவுலுடைய குமாரத்தி பெற்றெடுத்த 5 குமாரர், சவுலின் பேர பிள்ளைகள் 5 பேர், மொத்தம் 7 பேர் துடித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தாவீது தெரிந்து வைத்திருந்தாலும் அவர்களை பழிக்கு பழி வாங்க நினைக்கவில்லை. ஏனென்றால் பென்யமீன் கோத்திரத்தார் வருத்தப்படுவார்கள், சவுல் மரணத்துக்கு பிறகு தாவீதை பழி வாங்குவதாக சொல்லுவார் என்று சொல்லி பொறுமையாய் இருந்தார். கர்த்தர் இதில் தலையிட்டார். நடந்தது என்ன? கிபியோனியரிடத்திலே தாவீது விசாரிக்கிறார், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று. கிபியோனியர் சொல்கிறாங்க, சவுல் எங்களை பயங்கரமாக பழிக்கு பழி வாங்குற மாதிரி நடந்துக்கிட்டாரு, அநேகரை வேதனைப்படுத்திட்டாரு. சரி, இப்போ என்ன செய்யணும்? அவங்க வாயிலே வருது. நல்ல கவனிங்க, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம்,
ஆனால் கர்த்தருடைய யோசனை நிலை நிற்கும். நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி கிபியோனில் வாயை திறந்துட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க தாவீதை பார்த்து, வேற ஒன்று எங்களுக்கு வேண்டாம், சவுல் குடும்பத்தில் 7 பேர் நாங்கள் துண்டித்து போட விரும்புகிறோம்ட்டாங்க. யார் வாயில் வந்தது? கிபியோனில் வாயில். ஆக தாவீது மேலே பழி வராதபடிக்கு கர்த்தர் மிகுந்த கவனமாக இந்த காரியத்தை அவரே செய்கின்றார். புரிந்து கொண்டீர்களா? ஆக தாவீதை குறித்து கேள்வி கேட்கவில்லை. ஏன் ஆண்டவரே சவுல்கிட்ட விசாரிக்கல, என்கிட்ட விசாரிக்கிறேன்னு கேட்கவில்லை. தேவ திட்டப்படி நடப்பதை புரிந்து கொண்டார். பவுல் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சவுலின் குடும்பத்தில் 7 பேரை சாகடிக்க வேண்டும் என்று. கரெக்டாக பாருங்க, 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2 சாமுவேல் 21:8. ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவர்களுடைய 2 குமாரராகிய அர்மோனியையும் மேவிபோசேத்தையும். பாருங்க, 2 குமாரர் இருக்கிறாங்க. சவுலுடைய குடும்பத்தில் ரிஸ்பால் பெற்றெடுத்ததான இந்த 2 குமாரர். தொடர்ந்து வாசிங்க. சவுலின் குமாரத்தியாகிய மேரேப் மெகோலாத்தியனான பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரியேலுக்கு பெற்ற அவளுடைய 5 குமாரரையும் பிடித்து. சவுலுடைய பேர பிள்ளைகள் 5 பேரையும் பிடித்தார்கள். ஒரு காரியம் கவனிக்கிறீங்களா? சில பைபிளில் 2 சாமுவேல் 21:8 தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு. மேரேப் என்பது தான் சரி. சில பைபிளில் மீகால்னு கொடுத்துருப்பாங்க. மீகால்ங்கிறது தவறான பிரிண்டிங். அது ஆக்சுவலாக மீகாலுக்கு பிள்ளையே கிடையாது. ஆக 2 சாமுவேல் 21:8 சில பைபிளில் மீகால் பிரிண்ட் ஆகியிருக்கு. திருத்திக் கொள்ளுங்கள், மேரேப் என்று தான் வர வேண்டும். சவுலின் மூத்த மகள் மேரேபுக்கு பிறந்த 5 குமாரர்கள். சவுலுடைய கவனிங்க, சவுலுடைய பேர பிள்ளைகள் 5 பேர், சவுலுடைய குமாரர் 2 பேர். 7 பேரை கர்த்தர் துண்டித்து போடும்படிக்கு அனுமதித்து விட்டார். கவனிக்கிறீர்களா? இந்த காரியம் நடந்த பிறகு பயங்கர உஷ்ண காலம். அது சொல்லப்போனால் அறுவடை நாட்களாகவே காணப்பட்டது என்று வாசிப்போம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது சரித்திரத்தின்படியும் எபிரேய மொழி அர்த்தத்தின்படியும் 5 மாத காலங்கள் பயங்கர உஷ்ணமாய் காணப்பட்ட நேரம் அது. கர்த்தர் சொன்னார், இந்த 7 பேரை வெட்டி போடுகிறதற்கு அனுமதிக்கும்படிக்கு. கிபியோனியர் 7 பேர் என்ன செஞ்சாங்க? வெட்டி போட்டாங்க. பாறை மேல் சரீரங்கள் கிடத்தப்பட்டு விட்டன, தலை துண்டிக்கப்பட்ட சரீரங்கள். உஷ்ணத்தில் கவனிங்க, எளிதாக காய்ந்துவிடும் என்று சொல்லி, அதாவது ரெட்டு புடவை துணியை எடுத்து தண்ணீரில் நனைத்து அந்த ஈரப்பதத்திலே அந்த சரீரத்தை மூடி விடுகிற பழக்கத்தை செய்ததை 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 5 பேரும், மொத்தம் 7 பேர், 5 பேர பிள்ளைகள், 2 குமாரர், 7 பேர் மரணம் அடைந்து விடுகிறார்கள். இது நடந்ததும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2 சாமுவேல் 21:14. சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமின் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காய் செய்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டருளினார். எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க? மழைக்காக. பலத்த மழை பெய்தது. சரித்திரம் சொல்லுகிறது 3 வாரங்கள் தூறிக்கொண்டே இருந்தன. மெதுவாக கண்மாய்கள், குளங்கள், ஏரிகள் எல்லாம் நிரம்ப ஆரம்பித்தன. வேகமாக மழை பெய்து தண்ணீர் சீக்கிரம் உரிகிற மாதிரி இல்லை. ஆண்டவரே சொட்டு நீர் பாசனம் மாதிரி மெதுவாக தூறலை கொடுத்தார். எல்லாம் நிரம்பி வழிந்தன. ஆனால் உஷ்ண காலம் 5 மாதம் வாட்டியது. அப்போ தாவீது பாடிய சங்கீதம் 65ஆம் சங்கீதத்தில் முதல் 5 வசனத்தை பாடினார். 6ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை அந்த 3 வாரங்கள் மழை பெய்த பிறகு பாடினார். திரும்ப சொல்கிறேன், உஷ்ணம் தலைக்கு மேல் ஏறி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் 65ஆம் சங்கீதத்தில் முதல் 5 வசனத்தை பாடினார். 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பலத்த மழை பெய்து தேசமெல்லாம் குளிர்ச்சி அடைந்த பிறகு மீதமுள்ள வசனத்தை பாடினார் என்று வழங்கிக் கொள்ளுங்கள். 65ஆம் வருஷத்தை பார்த்திருக்கிற எனக்கு கர்த்தர் கொடுத்த அருமையான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை 65ஆம் சங்கீதம்
4ஆம் வசனம் 11ஆம் வசனம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். 11ஆம் வசனம், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. சற்று கவனிப்போம். முதல் 5 வசனத்தை பாடியதனுடைய விளக்கத்தை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஜெபத்தோடு கவனிப்போம். வசனம் 1 பாருங்கள். 65ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவனை வாசிங்க. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். மீனிங் என்னன்னா, தேவன் நிச்சயமாக மழையை கொடுப்பார் என்று காத்திருக்கிறார்கள். கொடுத்துட்டார்னா துதிக்கலாம் என்று காத்திருக்கிறார்கள். இது ஆச்சரியம். பயங்கர உஷ்ண காலகட்டம். அந்த நேரத்தில் சவுலுடைய குடும்பத்தில் 7 பேர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அவர்கள் ஈரத்துணியால் மூடப்பட்டு சரீரம் பாதுகாக்கப்பட்டு பிறகு தலை எடுத்து தனியாக பிரிக்கப்படுகிற காட்சிகள் எல்லாம் 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் வருகிறது. இந்த உஷ்ண காலத்தில் தாவீது என்ன பாடுகிறார்? தேவனே, நீ சொன்னபடி செய்து விட்டோம். உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது, எங்களுக்கு தெரியும். ஏற்ற நேரத்தில் நீர் நல்ல மழையை கொடுத்து மகிழ்விக்க போகிறீர் என்று கவனிங்க, ஸ்தோத்தரிப்பதற்காய் காத்து கொண்டிருக்கிறோம். மீனிங் என்ன? நீர் சீக்கிரமாய் அற்புதத்தை செய்யும் என்பதாகும். இதே வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எப்படி வருகிறது என்று பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 65ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் அமைந்து காத்திருக்கிறது என்று வாசித்தீர்களே. இதற்கான இணையான கிரேக்க வார்த்தையின் தமிழாக்கத்தை அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 15 12ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வசனம் 12ஐ வாசிப்போம். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அமைந்து கவனிங்க, காத்திருந்து கேட்டார்கள். துதிப்பதற்காய் காத்திருக்கிறதான காரியம். இங்கே கவனிங்க, அப்போஸ்தலர் 15:12 புறஜாதிகளுக்குள்ளும் செய்யப்பட்ட நிகழ்ச்சியை பார்த்து மிகுந்த பொறுமையோடு அமைதியோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 65ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் துதிக்க நாங்கள் அமைதியாய் காத்திருக்கிறோம். இதன் விளைவு என்ன தெரியுமா? 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? மாம்சமான யாவரும் வருவார்கள் என்றால் புறஜாதி மக்களையும் குறிக்கிற வார்த்தை. ஆதி திருச்சபையிலே 120 பேருக்கு மேல் கூடியிருந்த அந்த மேல் வீட்டறையிலே பரிசுத்த வல்லமை இறங்கும் போது யாவர் மேலும் இறங்கியது. அதற்கு பேதுரு சொல்லுகிறார், யோவேல் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதில் ஆண்டவர் சுத்தமான யூதரை மட்டுமல்ல, யூத மார்க்கத்தில் அமைந்திருந்த மக்களையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த கொர்நேலியு வீட்டார் போன்ற புறஜாதி மக்களையும் கூட புதிய ஏற்பாட்டு காலத்தில் அபிஷேகிக்கிறவராய் காணப்பட்டார். அர்த்தம் என்ன தெரியுமா? 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் புறஜாதி மக்கள் இந்த அற்புதங்களை பார்த்து உம்மிடத்தில் வருவார்கள், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். வாசிக்கலாம். 65ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். அந்த 5 மாத உஷ்ண காலம் இருக்கும்போது சொல்லுகிறார், என் மேலும் அக்கிரம விஷயங்கள் மிஞ்சி வல்லமை கொண்டது உண்மை. என்ன அர்த்தம்? பத்சேபாளை விதவையாக்கி அவள் புருஷரை கொலை செய்வித்து நான் அவளை எடுத்துக்கொண்டேன். இதன் விளைவாக என்னுடைய மகன் அம்னோன் என்கிறவன் தன் சகோதரி முறையாகிற தாமாரை அவன் கெடுத்து போட்டான். இதெல்லாம் சொல்லும்போது அவர் அழுதது என்ன தெரியுமா? என் மேலே அக்கிரம விஷயம் மிஞ்சி மிஞ்சி வல்லமை கொண்டுடுச்சு. என்ன பண்ண? பத்சேபாள்கிட்ட தப்பாக நடந்தேன், நான் நியாயாதிபதியின் காட்டுற மாதிரி நடிக்க அவள் புருஷனை கொன்று அவளை விதவையாக்குகிற காரியத்தை செய்தேன். மிஞ்சி வல்லமை கொண்ட அக்கிரம விஷயங்களப்பா இனி மன்னித்தேன் என்று சொல்லி கடந்த காரியங்களை எடுத்து காட்டும் போது அந்த 3ஆம் வசனத்தில் எங்கள் மீறுதல் என்று சொல்லுகிறார். அத்தனை தெரியுமா? அம்னோன் தாமாரை தவறாக நடத்தியது. பழிக்கு பழி வாங்க அப்சலோம் 2 வருஷம் கழித்து அம்னோனை கொலை செய்தது.
அதுக்கு பிறகு பார்த்தா தாவீதை அப்சலோம் காட்டுக்குள் விரட்டி விட்டது. எல்லாவற்றையும் வச்சு சொல்றார், எங்கள் ஃபேமிலியே சாட்சி இல்லாமல் போய்விட்டது. முடிவு என்ன தெரியுமா? எங்கள் அந்த மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிற தேவனாக இருக்கிறீரப்பா. கர்த்தர் எங்கள் குடும்பத்தின் பாவத்தை, எங்கள் மீறுதலை நிவர்த்தியாக்குகிற தேவனாக இருக்கிறீர் என்று தன்னுடைய குடும்பம் சாட்சி இல்லாமல் போனதை முதலாவதாக எடுத்து காட்டுகிற தாவீதை பார்க்கிறீர்கள். வாசிக்கலாம். வசனம் 4 வாசிக்கும் பொழுது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஒரு விஷயம் புரிந்துக்கிடுங்க, நாங்கள் ரெகுலராக சர்ச்சுக்கு போயிடுவோம், கரெக்டாக சர்ச்சை அட்டன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. தேவ கிருபை உங்கள் கூட இருக்கிறபடினால்தான் சர்ச்சுக்கு ஒழுங்காக வர முடிகிறது என்று விளங்கிக் கொள்ளுங்கள். 4 வசனம் பாருங்கள் என்ன சொல்லுகிறது? உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்போ அர்த்தம் என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு வரும்படி கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? நான் தொடர்ச்சியாக வாரம் சர்ச்சுக்கு போகிறேன், ஆயுசு முழுக்க சர்ச்சுக்கு போகிறத மறக்கக்கூடாது. அந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு தாரும் அப்பா என்று பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். சிலருக்கு சர்ச்சுக்கு வருவதற்கு ஆர்வம் இருந்தும் வர முடியாமல் போகிறது. பல காரணங்கள் நிமித்தமாக. நியாயமான காரணங்களும் இருக்கலாம், தேவனுக்கு பிடிக்காத காரணங்கள் கூட இருக்கலாம். எப்படியோ தேவனுடைய கிருபை எனக்கு தாரும் என்று ஜெபிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை கவனி, சில காரணம் உங்களுக்கு நியாயமான காரணமாக இருக்கும். ஆனால் தேவன்கிட்ட கேட்கும் பொழுது இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாதப்பா. எத்தனை போராட்டம் தடை வந்தாலும் சர்ச்சுக்கு நான் ரெகுலராக போக வேண்டும் அப்பா என்று கவனிங்கள். மிகுந்த ஜெபத்தோடு காத்திருக்கும் பொழுது உங்களையும் ஆண்டவர் பிரகாரத்தில் கொண்டு வர சித்தமுள்ளவராக இருப்பார். 4 வசனம் பாருங்கள். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தியாவோம். என்ன நன்மை இருக்கிறது? திருப்திங்கிற வார்த்தை எப்போ வருகிறது? தாகம் பசி அடங்கினால் வரக்கூடியது இல்லையா? இந்த சபைக்கு என்ன பேர் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? பெத்லகேம் ஜெப வீடு. பெத்லகேம் அர்த்தம் என்ன? அப்பத்தின், சொல்லுங்க, அப்பத்தின் வீடு. அப்பத்தினால் கர்த்தர் திருப்தியாக்க வல்லவர். எப்படி? நீங்கள் பசியோடும் தாகத்தோடும் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே நடக்கிற பாடல், வொர்ஷிப், சாட்சி சொல்லுகிற நேரம் எல்லாவற்றிலும் கர்த்தர் நிச்சயமாக திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கின்றார். திரும்ப சொல்ல கவனித்துக் கொள்ளுங்க. இங்கே நடக்கிற எல்லா ஆராதனை காரியத்திலும் கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்தி நடத்துவார். அதனால இங்கே இருக்கிற ஆல்டரில் என்ன வசனம் போட்டிருக்கு? கண் விழித்திரு. அப்போ ஆராதனையில் பிரசங்கம் கேட்கும்போது கொஞ்சம் தூங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆகாரத்தில் திருப்தியாகவே முடியாது. இதெல்லாம் கவனிக்கிறீங்களா? புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு காரியம், நீங்கள் சர்ச்சுகளை பார்த்தீங்கன்னா வைத்திருக்கிற எல்லா வசனம் பாருங்கள் ஆகாரம் சம்பந்தமாகத்தான் காணப்படும். விளங்குதுங்களா? ஆக திரும்ப சொல்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது நடக்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உங்களை திருப்தியாக அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த வீட்டின் நன்மையால் திருப்தியாகவும் ஆண்டவரே. அடுத்து நாம் வாசிக்கலாம். 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். 65 சங்கீதம் 5 வசனம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். தூரமான சமுத்திர பகுதி என்றால் கவனிங்க, இஸ்ரவேல் நாட்டை ஒட்டி இருக்கிற இஸ்ரவேல் நாட்டிற்கு மேற்கு முகமாக அமைந்திருக்கிற பெரிய ஒரு சமுத்திரம் மத்திய தரைக்கடல். அதை ஒட்டியிருக்கிற நாடுகளுக்கெல்லாம் செய்தி தெரிந்து விட்டது. 3 வருஷம் மழை இல்லாதிருந்த அந்த தேசத்தில் கர்த்தர் நல்ல மழையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று கடையாந்திர தேசங்கள் கூட கேள்விப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்கிற தேவன் என்று சொல்லி 5 வசனத்தில் சாட்சி கொடுக்கின்றார். எப்படி? நீதியுள்ள உத்தரவு அருளி செய்வதனால். கர்த்தர்ட்ட கேட்கிறார், ஏன் மழை வரல? உடன் ஆண்டு உத்தரவு கொடுக்கிறார். சவுல் நாட்களில் நடந்த தப்பி நிமித்தமாக உன் நாட்களில் மழை வரவில்லை. நம்ம என்ன கேட்டிருப்போம்? இது நியாயமாக தெரியுத ஆண்டவர் உங்களுக்குன்னு கேட்டிருப்போம். ஆனால் தாவீதுக்கு நீதியாகத்தான் தெரிஞ்சது. ஏன்னா தாவீதுக்கு தெரியும் 7 பேர் உள்ள எதிரி இருக்கான்னு.
அவனை கை வைக்க தாவீதுக்கு அங்கே செய்ய முடியாது. கர்த்தர் வேற மாதிரி கொண்டு வந்தார். கிபியோனின் வாயில வரவழைச்சு 7 பேர் பேரை ஆண்டுறங்க கதையை முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆக திரும்ப சொல்கிறேன், தேவன் நமக்கு கொடுக்கிற உத்தரவு நீதி உள்ள உத்தரவு என்பதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அடுத்து நம்ம வாசிக்கலாமா? 65ஆம் சங்கீதத்திலே வசனம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி. 6ஆம் வசனத்தில் எப்போ சொல்லிட்டு வந்தாரு? மறந்துடாதீங்க. மழை பெய்த பிறகு 21 நாட்களுக்கு, கவனிங்க, சரித்திரத்தின்படி 21 நாட்களுக்கு நல்லா தொடர்ச்சியாக தூறிக்கொண்டே இருந்து குளிர்ச்சியாக எல்லாம் மாறிய பிறகு, இன்னொன்று தொடர்ச்சியாக மழை தூறும் பொழுது சரித்திரத்தின்படி பலத்த காற்றெல்லாம் ஏற்பட்டது. எல்லா கர்த்தர் சீர்திருத்துகராகவே காணப்பட்டார். இவ்வளவு நடந்ததே, ஏதா இயற்கை சேதங்கள் வந்ததா? இல்லை. வாசிங்க 6ஆம் வசனத்தில், வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தினீருங்கிறார். இங்கே நம்ம லேண்டு நாங்கள் குடியிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா 70 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தில் இந்த மலையிலிருந்து பிரம்மாண்டமான பாறை ஒன்று உருண்டு விழுந்து அந்த லாஸ்ட்டில் தெற்கு பக்கம் லேண்டில் கடந்தது. உயரமான பாறை. அந்த பாறையை பார்க்கும்போது நீங்கள் உடனே சொல்லிடுவீங்க, நிச்சயம் ஒரு 5 வீடுகளை சின்ன பின்னமாக்கக்கூடிய அளவுக்கு வெயிட் ஆனது. பிறகு இவங்கெல்லாம் வெடி வச்சு தகர்க்கிற காரியங்களை செய்தாங்க. சில பேர் பாறையை கும்பிட்டுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தானுங்க. என்ன இருந்தாலும் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் எந்த ஒரு பாறையும் உருண்டு வராதபடிக்கு மிகுந்த கிருபையை காப்பாற்றி வல்லமையால் பலத்தால் இடைக்கட்டினவராய் காணப்பட்டார். வாசிக்கலாமா? வசனம் 7 வாசிக்க கேட்போம். வசனம் 7. சமுத்திரங்களின் மும்புறத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கவனிங்க, ஜனங்கள் எல்லாம் இது உஷ்ண காலத்தில் திகிலோடு காணப்பட்டு ஜனங்கள் பலவிதமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தத்தளிப்பு அமளிய கர்த்தர் மழையை பெய்ய பண்ணி சைலண்ட் ஆக்கி வச்சிட்டார். எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இப்போ சந்தோஷமாக காணப்பட்டாங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாமா? 8ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உங்களுடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் கலிகூற பண்ணுகிறீர். பாருங்க, எல்லா இடத்துல கடையாந்திர இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மழையினால் பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. இதில் என்ன விசேஷம் தெரியுமா? இப்படி மழையை பெய்ய பண்ணி இயற்கை கட்டுப்பாட்டில் வைத்து இயற்கை சேதம் வராதபடிக்கு பாதுகாத்து என்ன திரும்ப செஞ்சிருக்கிறார் ஆண்டவர்? 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். அர்த்தம் என்ன? பூமி விசாரிக்கிறாருன்னா கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? எங்கே மழை தேவையாக இருக்குது ஜாஸ்தி, விசாரித்து அதிகமான மழை. எங்கே மழை அதிகமாக தேவையில்லை, அங்கே கொஞ்சமான மழை. பூமியை கர்த்தர், கவனிங்க, இஸ்ரவேல் நாட்டை விசாரித்து மழையை கர்த்தர் கொடுத்தாராம். இன்றைக்கி பாருங்கள், நான் நடக்கிற நிகழ்ச்சி ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை பெய்துக்கிட்டு இருக்கு. வட இந்தியாவில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்குது. தேவன் விசாரித்து நீர் பாய்ச்சினார்னா, கவனிங்க, இயற்கை கண்ட்ரோலில் வச்சு செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே தான் யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். அர்த்தம் என்ன? ஆபத்தான மழை அல்ல, சொல்லுங்க, ஆசீர்வாதமான மழை என்று சொல்லப்படுகிறது. இது எப்படி கொண்டு வராங்க அந்த பாயிண்ட்டை? 65ஆம் சங்கீதத்தில் பாருங்க, இப்படி சொல்லுகிறார், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். மழையை கரெக்டாக எங்கே ஜாஸ்தி வேண்டுமோ, கவனிங்க, அங்கே ஜாஸ்தி பெய்ய பண்ணி எங்கே ரட்சிப்பாக மழை அமையணுமோ அங்கே ரட்சிப்பாக அமைய பண்ணுகிற தேவன். ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, மழையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவரும் அவரே, மழையை கொடுத்து தண்டிக்கிறவரும் அவரே என்று விளங்கிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 37ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 37ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வாசிப்போம். 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 11 முதல் 13 வரை வாசிக்க கேட்போம். அவர் நீர் துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார்.
பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும், ஒரு இடத்துல தண்டனையாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணி எப்படி வேணா மழையை செய்வார். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அதே தகப்பன் பெய்கிற மழைக்கும் தகப்பனாக இருக்கிறார். யோபு 38ஆம் அதிகாரம் பாருங்கள், 38ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மழைக்கு ஒரு தகப்பனுண்டோ? கவனிங்க, மழைக்கு யார் தகப்பன்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான் தகப்பனாக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மழைக்கு ஒரு தகப்பன் உண்டானால் கர்த்தர் மட்டும்தான். வருண பகவானும் இல்லை, வேற எந்த பகவானும் இல்லை. விளங்கிக் கொள்ளுங்கள். தேவன் ஒருவர் தான் மழைக்கு தகப்பனாக இருக்கிறபடியால் புறஜாதிகள் என்ன குட்டிக்கரணம் போட்டாலும், கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும், நரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும், இவங்க பண்ற சேட்டையால மழை வர போறதில்லை. வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுவோம். 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம், கேட்போம். 14:22 எரேமியா. புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர். எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டு பண்ணினார். அவர் மழைக்கு தகப்பனாக இருக்கிறார். அவர் மழையை கொடுத்து ரட்சிப்பார், மழையை கொடுத்து தண்டிப்பார், கிருபையாய் மழையை வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். 65ஆம் சங்கீதத்தில் நாம் வாசித்த மாறி வாசித்த சங்கீதத்தில் இதைத்தான் சொல்லப்படுகிறது. 10ஆம் வசனத்திலே 65:10. அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 11ஆம் வசனத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நெய்யாய் அப்படிங்கிற வார்த்தை ஹீப்ரு பைபிளில் டெஷன்னு கொடுத்துருக்காங்க. நெய்யின்னு சொன்ன உடனே அது ஜிஆர்பி மணலாய் நெய்யாய் இருக்குமா, இல்லை ஆவி நெய்யாய் இருக்குமா என்று யோசிக்க வேண்டாம். டெஷன் என்கிறதான எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? கவனிங்க, புண்ணை ஆற்றக்கூடிய கொழுப்பு என்று கொடுத்திருக்கிறார்கள். இந்த கொழுப்பு சத்து கவனிக்கிறீங்களா? புண்ணை ஆற்றக்கூடிய கொழுப்பு எதில் அதிகமாக இருக்கிறது என்றால் ஒலிவ எண்ணெயில் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் நெய்யின் பார்த்தோன்னே ரேஷன் கடை நெய்யை யோசிச்சிடாதீங்க. விளங்குதுங்களா? அதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை. டெஷன்ற வார்த்தைக்கு கவனிங்க, கொழுப்பை, அதாவது ஒரு கொழுப்பு வகை, அது புண்ணை ஆற்றக்கூடிய எண்ணெய் என்று காட்டப்படுகிறது. ஞாபகம் இருக்கா? நல்ல சமாரியன்னு படிச்சிருக்கிறோமே, மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடிபட்டவனுக்கு என்ன செய்கிறான்? உள்ளே குடிப்பதற்கு திராட்சை ரசத்தை கொடுக்கிறான், இன்டர்னல் அல்சரை போக்குவதற்கு. வெளி காயங்களை சுத்தமாக்க ஒலிவ எண்ணெயை பூசுகிறான். அதில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பச்சத்தை டெஷன் என்பது புண்ணை ஆற்றுகிறதாய் காணப்படுகிறது. இப்போ வாசிங்க பார்ப்போம். 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள், உங்களுடைய ஐடியாக்கள், வழிமுறைகள் எல்லாம் புண்ணை ஆற்றக்கூடிய கொழுப்பாய் பொழிகிறது. அர்த்தம் என்ன? 3 வருஷம் ரணமாய் போச்சு ஜனங்களுக்கு இருதயம் ஆச்சுங்களா? இப்போ கர்த்தர் மழையை கரெக்டாக கொடுத்ததுனால என்னாச்சு? இருதயத்தின் ரணங்கள் எல்லாம் ஆறி போனது போல, ஒலிவ எண்ணெயால் ஆற்றப்பட்டது போல இருக்கின்ற பாயிண்ட் சொல்லுகிறார். வாசிக்கலாமா? 11ஆம் வசனத்தின் வாக்குத்தத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். முக்கியமான காரியம் என்ன? ஏற்ற நேரத்தில் கவனிங்க, ஆசீர்வாத மழையை கர்த்தர் கொடுப்பார். அந்த மழை திட்டமிட்டு கொடுப்பார். நிலத்தை திருத்தமடிக்கு கொடுப்பார். கெடுதியை கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். 65ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தின் தாற்பயம் அதுதான். 12ஆம் வசனத்திலிருந்து 13 வரைக்கும் பார்க்கும் பொழுது இயற்கையை குறித்து புலமையோடு பாடிய வார்த்தை. வனாந்தர தாவரங்களிலும்
பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது, மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. புரிந்து கொண்டீர்களா? ஆண்டவர் பூமிக்கு திருத்தி மழையை கொடுப்பாரானால் எப்படி? வானத்தின் மழை நீர் பூமிக்கு பதில் கொடுத்து, கவனிங்க, பூமி எண்ணெய்க்கும் திராட்சரசத்துக்கும் பதில் கொடுத்து இந்த விளைச்சல் உங்களுக்கும் எனக்கும் பதில் கொடுக்கிறதாய் காணப்படும். தேவன் சேதத்தை அனுமதிக்கிற தேவன் அல்ல. வாசிக்கலாமா? ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஓசியா 2ஆம் அதிகாரம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்திலிருந்து 23 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபித்ததுக்கெல்லாம் கர்த்தர் எப்படி பதில் கொடுக்கிறார் என்று பாருங்கள். தொடர்ந்து வாசிங்க. நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன். கவனிங்க, நீங்க கண்ணீரோடு மழைக்காக ஜெபிக்கும் போது கவனிக்கிறீங்களா? செல்வகுமார் வானிலை அறிக்கை அல்ல, கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்த பொழுது வெதர்மேன் சொன்னதை கேட்டிங்களா? வெதர்மேன் சொன்னதை கேட்டிங்களா? நாங்கள் சென்னையில் வெதர்மேன் அப்படின்னு. யார் அந்த வெதர்மேன்? செல்வகுமார் என்றார்கள். வெதர்மேன் சொன்னவுடன் நான் சொன்னேன், வெதர்மேன் ஆர் காட்னு பார்த்துருவோம் அப்படின்னு. நான் தேவனா மனிதனா என்று பார்த்து விடுவோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு மழையை கர்த்தர் நிறுத்தி வைத்தார். திரும்ப சொல்லுகின்றேன், தேவன் மழைக்கு தகப்பனாக இருக்கிறார் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். பாருங்க, நான் மறுமொழி கொடுக்கும், வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமியில நல்ல ஈரம் தணியத்தக்கதாக குளிர்ச்சியான மழை பெய்யும். தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். பூமி தானியத்திற்கும் திராட்சரசத்திற்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும், இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். பார்த்தீங்களா? பூமி நல்ல விளைச்சலை கொடுத்து மறுமொழி கொடுக்கும். தானியத்துக்கு தானியம் கவனிங்க, நமக்கு மறுமொழி கொடுக்கிறதா காணப்படும். ஆக இன்றைக்கு ஆண்டு நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய ஆலயத்தின் நன்மையால் திருப்தியானால்தான் உலக பிரகாரமான தானியத்திலும் கர்த்தர் செய்வார். ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது தேவராஜ்யத்தையும் சொல்லுங்க, அவர் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். 65ஆம் சங்கீதத்திலே கவனிங்க, முதல் 5 வசனம் 5 மாத உஷ்ண காலத்திலே தாவீது பாடினார். 6ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாடும் பொழுது மழை பெய்த பிறகு பாடினார் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் சமூகத்தை நோக்கி நாம் பார்வோம். எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். பிள்ளைகள் சத்தம் போடாமல் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் வெளியில் அந்த பிள்ளையை கூப்பிட்டு போயிருங்களா? ரொம்ப அமர்க்கலம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கூட்டிகிட்டு போயிருங்க வெளியில். ஜெபிக்கலாண்டு சமூகத்தில் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்த்த ஆண்டவரே, 65ஆம் சங்கீதத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்திலே பரிசுத்த வெட்டி நன்மையை முதலாவது வைத்து விட்டார். 11ஆம் வசனத்தில் உலக பிரகாரமான தானிய விளைச்சல் மழையை குறித்து வைத்து விட்டார். எத்தனை சந்தோஷம்! தேவ ராஜ்யத்தின் நீதி நாம் முதலாவதாக தேடும் பொழுது ஆண்டவர் உலக நன்மைகளை ஆஸ்வதித்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கலாமா? தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி எல்லாரையும் ஆஸ்வதிக்க வேண்டும். நம்மை தாழ்த்தி இப்போ கொடுத்து பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே, 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவும் என்று சொன்ன ஆண்டவர் 11ஆம் வசனத்திலே உலக பிரகாரமான நன்மைகளை குறித்தும் வாக்கு கொடுத்து விட்டேன். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 11ஆம் வசனம் 65ஆம் வருஷத்தை துவக்கி இருக்கிற எனக்கு மட்டுமல்ல, இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட மக்களுக்கும் யூடியூப் வாயிலாக எங்கெங்கெல்லாம் செய்தி கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பரிசுத்த வீட்டின் நன்மையால் திருப்தி அடைவார்களாக. அதே சமயத்தில் கர்த்தரை தேடி ஜெபிக்கிறது நிமித்தமாக உலக பொருளாதாரத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறதற்காக உமக்கு நன்றி.
உம்முடைய அன்பு எப்பொழுது கூட இருக்கட்டும். பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிநடத்தும் அல்ல பிதாவே. ஆமென்.